ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து சிம்பிளான ஒரு டிசைன் தான் வந்து வரைய போறோம். வரைஞ்சி வந்து தைக்க போறோம். அது வந்து வரைகிறது எப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்து இது வந்து லைனிங் தான் எடுத்திருக்கேன். லைனிங் வந்து ஹைட் வந்து 13 இன்ச்சு வச்சிருக்கேன். இறக்கம் வந்து 9 இன்ச்சு இறக்கம் வச்சிருக்கேன். அகலம் வந்து 3 இன்ச்சு வச்சிருக்கேன். 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம் ஸ்கேலை வச்சு. பாருங்க, சின்ன கீழ் தான் வச்சிருக்கேன். வச்சுட்டு இது வந்து நான் எப்போதும் துணி வெட்டும்போது கீழே வச்சு வெட்டுவேன். இப்போ வந்து டிசைன் தானே வரைய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மிஷினில் வந்து போட்டு கட் பண்ண போகிறேன். வாங்க, வரைஞ்சாச்சு. இப்போ வந்து டேப்பு வச்சு 1.5 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 3 இடத்த 1.5 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 1 2 3 இன்ச்சு 3 இடத்துல 1.5 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு உடனே அடுத்தது வந்து உள்பக்கமாக 1/4 இன்ச்சு அளவுக்கு ஒரு வலை வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இப்போ வந்து அதை வந்து லைன் போட்டு வரைஞ்சிக்கலாம். எப்படின்னா, சென்டர்லேருந்து பாருங்கள், நான் வரைகிறேன்ல அந்த மாதிரி ஒரு நெட் போட்டு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நம்ம 1/4 இன்ச்சு எடுத்தோம் இல்லையா, அது வந்து கேலப் டிசைன் வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாம். நான் மார்க்கர் வச்சு தான் வந்து வரைகிறேன். நீங்கள் வந்து மார்க்கர் பேனா மாதிரி இருக்கும், அது கூட வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, வரைஞ்சாச்சு. இவ்வளோதான். இதில் இடையில வந்து 2 கேலப் டிசைன் வந்து வரும். தச்சு முடிச்ச பிறகு பார்த்தா அழகாக இருக்கும். மற்ற இடத்துல வந்து நம்ம ஹார்ட் ஷேப்பில் வந்து வருதுங்களா கீழே. இப்போ வந்து அவ்வளோதாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். வரைஞ்சாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணுறோம் பாருங்க, இதே மாதிரியே அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வளைவு கொடுத்து கட் பண்ணிட்டு பார்த்தா 2 கேலப் டிசைன் வந்து வந்திருக்கும். நம்ம வெட்டுறது வந்து லைனிங்கையும் மெயின் கிளாத்தில் வச்சு அப்படியே அடித்து திருப்பிட்டு தச்சு பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு டிசைன் அழகாக இருந்திருக்கும். நமக்கு வேணும்னா நாட்டு கயிறு மணிலாம் வச்சுக்கலாம். இல்லைன்னா சிம்பிளான முறையில் இந்த டிசைன் வந்து நல்லா தான் இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வேணால் இந்த மாதிரி கட் பண்ணி பார்க்கணுன்னா பாருங்கள். இப்போ வந்து அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, நாட்டு கயிறுக்கு குஞ்சா ரெடி பண்ண போகிறோம். அது வந்து 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். 4 பக்கமும் 4 இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுச்சு. இப்போ வந்து அது கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, கோடு போட்டாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதை இப்போ வந்து ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கலாம், சென்டர் பார்த்து. நாலு கிளாத்தும் ஒன்றா இருக்க மாதிரி ஏற்ற இறக்கம் கரெக்டாக மடிச்சுக்கிட்டு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம்.
எதுக்கானா அதுதான் சென்டர்னு சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுறேன். போட்டுட்டு இந்த வளைவு வந்து லேசாக ஒரு கார்னரில் திருப்புற மாதிரி ஒரு மார்க் வரைஞ்சி அதை வந்து பிசுறு இல்லாமல் வெட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பாருங்க, இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த வளைவை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு பாருங்க, அப்போதாங்க உங்களுக்கு டிசைன் வந்து அந்த நாட்டு கயிறில் குண்டான் தொங்கும்போது அழகாக இருக்கும். இப்போ வந்து 4ஆக மடிச்சது ஒரு பகுதி மட்டும் விட்டுட்டு மீதியை 2ஆக கட் பண்ணியாச்சு. கட் பண்ண பிறகு நம்ம எந்த துணிக்கு ரெடி பண்ண போகிறோமோ அதில் வந்து வச்சு தையல் போட்டுக்கலாம். இப்போ 4 கிளாத் இருக்குது, 4ல் 2 எடுத்துடுறேன், 2 மட்டும் வச்சுக்கிறேன். நம்ம வந்து லைனாக தொங்கணுன்னா 2 3 வைக்கணுன்னா அது வந்து அதே மாதிரி இன்னும் 2 3 ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு 1 தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அதனால் 1 மட்டும் போதும். உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியணுங்கிறதுக்காக தான் லைனிங் வந்து நான் மாற்றி கலர் எடுத்துருக்கேன். இல்லைன்னா அதே கலரில் எடுத்தேன். பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இருக்க பக்கம் விட்டுட்டு அந்த வளைவான இருக்கிற பக்கத்தில் மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கலாம் சுற்றியும். அதே மாதிரி இன்னொரு கிளாத் இருக்கு இல்லையா, ஆப்போசிட்டில் அந்த கிளாத்லேயும் வந்து ஸ்ட்ரைட்டான இருக்க பக்கம் விட்டுட்டு சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்ட பிறகு சுற்றி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி முடிச்சதும் அந்த கார்னர் கொஞ்சம் திருப்புறதுக்கு கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் 4 ஷேப்லேயும் 4 முக்கத்துலேயும் 3 முக்கத்துலேயும் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். சுற்றியுமே கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து திருப்பணும். வச்ச பக்கம் உள்ளே போயிடும், வெளியில் வந்து மெயின் கிளாத் பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதே வந்து எட்ஜில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். சுற்றி தையல் போட்டு எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ நாட்டு துணியால் ரெடி பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நம்ம கயிறு வச்சுருக்கோம் இல்லையா அதால் ரெடி பண்ணாலும் சரி, அதை வந்து சென்டரில் வச்சுக்கிட்டு கரெக்டாக நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா அதே மாதிரியே அதே பொசிஷனில் மடச்சிக்கணும். பாருங்க, அதே மாதிரியே மடிச்சுட்டு நாட்டு மாறாமல் கரெக்டாக சென்டரில் பிடிச்சி இப்போ வந்து அந்த சென்டர்லேருந்து இந்த கடைசி வரையும் தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு டைட் தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்தது கடைசியாக முடியும் போதும் டைட் தையல் போட்டுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரை கட் பண்ணிட்டா திருப்பி பார்த்தோம்னா நாட்டு குஞ்சா ரெடி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இவங்க வந்து இன்னும் வந்து லைனாக வேணும்னா 2 3 குஞ்சா வச்சா இன்னும் அழகாக இருக்கும். 1 தான் கேட்டிருக்கிறதால 1 தான் வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்குங்கன்னு சொல்லுங்கள். அடுத்தது வந்து இன்னொன்றும் அதே மாதிரி சென்டரில் வச்சு மார்க் பண்ணி அப்படியே பிடிச்சிட்டு தையல் போட்டு பாருங்கள், அதையும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு திருப்பி வரேன் பாருங்கள், திருப்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து மெயின் கிளாத்தில் வந்து லைனிங் மேலே பளிச்சுன்னு தெரியுதுங்களா, வேறு துணின்னா தெரியாது. அதே கலர் துணி எடுத்து தைச்சு பாருங்கள்.